இந்த ரூகோ அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா RUCO ரீபர்பஸ் யூஸ்டு குக்கிங் ஆயில். இந்த ரீபர்பஸ் யூஸ் ஆயில் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா அதனால எப்படி நம்ம வந்து அதை கன்ஸ்ட்ரக்டிவ் யூஸ் பண்ணான்னு கவர்மெண்ட் யோசிக்கிறப்போ அவங்க ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. எல்லா ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டே சொல்லுவாங்க, அதாவது உணவு தயாரிக்கக்கூடிய அந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு ஹோட்டலாக இருக்கலாம், ரெஸ்டாரண்ட் செயினாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கேன்டீனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி அந்த ஃபுட் பிஸ்னஸ் இருக்கவங்க எல்லாமே அந்த ஆயில் எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசம் கொண்டு வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, கம்பல்சரியாக வந்து எல்லாருமே கட்டாயமாக குறிப்பிட்ட கம்பெனிஸ் தான் கொடுக்கணும். அதாவது அந்த FSSAI என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா ஆல் இண்டியா பூரா சில ஆயில் அக்ரிகேட்டிங் கம்பெனிஸை சர்டிஃபை பண்ணி அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. அதில் யுரேனஸ் ஒரு முக்கியமான ஒரு கம்பெனி. அவங்க டைரக்ஷன்ஸ் எப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து ஆயில் இருக்கோ அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த யுரேனஸ் மாதிரி கம்பெனியில் போய் கலெக்ட் பண்ணிக்கிறோம். வேறு வெளியில் யாருக்கும் தேர்ட் பார்ட்டிஸ்க்கோ இல்லை இடைத்தரகர்களுக்கோ இல்லை சில்லர் வியாபாரிகளோ கொடுத்துடக்கூடாது. அப்படி பண்ணுறப்ப என்ன வேணால் அந்த வெளியில் அந்த மறுசுழற்சி வந்து தடுக்கப்படும் முற்றிலுமாக. அந்த ஆயில் வந்து கரெக்டான ஒரு சேனலுக்கு போகின்ற ஒரு எண்ணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது அந்த ரூகோன்ற ப்ராஜெக்ட்.